மருத்துவ படிப்பில் மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கு வழங்கப்படும் 85% உள் ஒதுக்கீட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சுரேஷ் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சுரேஷ். இந்த வழக்கு தொடர்பா இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் என்ன தெரிவித்திருக்கு? இந்த வழக்கை யார் தொடர்ந்து இருக்காங்க? இது குறித்த கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது தமிழகத்தில் மட்டுமல்ல, நாடு முழுவதும் மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று இந்த ஆண்டு முதல் கொண்டு வந்திருக்காங்க. இதுல தமிழக அரசு இந்த ஆண்டு விலக்களிக்க கேட்டு தமிழக சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றி சட்டம் இயற்றி ஜனாதிபதியின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்திருக்கிறது. இதுவரைக்கும் அந்த சட்டத்திற்கு எந்த ஒப்புதலும் கிடைக்காத காரணத்தினால தமிழக அரசு கடந்த 22ஆம் தேதி ஒரு உத்தரவை பிறப்பித்தது. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படித்த மாணவர்களுக்கு 85% இடஒதுக்கீடு மருத்துவ படிப்பில் உள்ஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும், மத்திய பாடத்திட்டத்தின் கீழ் படித்தவர்களுக்கு 15% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதை எதிர்த்து தஞ்சாவூரை சேர்ந்த தார்னேஷ்குமார் என்பவர் உள்ளிட்ட இருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் மனுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தமிழக அரசுடைய இந்த உத்தரவு இந்திய மருத்துவ கவுன்சிலுடைய விதிகளுக்கு முரணாகவும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கு முரணாகவும் இருக்கிறது. அதனால இந்த உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும், இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த மனுவில் கோரியிருக்கிறார்கள். இந்த வழக்கானது நீதிபதி புஷ்பா சத்யநாராயணன் முன்பு இந்த விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் இந்த உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. அதே சமயம் நீதிபதி என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி அரசு தரப்பின் கருத்தை கேட்டு அறிந்த பிறகே இந்த இடைக்கால உத்தரவு எதையும் பிறப்பிக்க முடியும் என கூறி இந்த மனுவுக்கு வரும் ஜூலை 5ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கும் இந்திய மருத்துவ கவுன்சிலுக்கும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை அன்றைய தினத்துக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் தமிழக அரசு சார்பில் இன்றைய தினம் பதில்கள் சொல்லப்பட்டிருக்கா? இன்னைக்கு நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்கள் குறித்து விரிவாக சொல்லுங்க சுரேஷ். இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் தமிழக அரசு தரப்புல இந்த தடை உத்தரவு எதுவும் விதிக்க கூடாது என்று வலியுறுத்தப்பட்டது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், இந்த மருத்துவ கவுன்சிலுக்கு மருத்துவ படிப்புக்கான கவுன்சிலிங் வரும் 17ஆம் தேதி தான் துவங்க இருக்கிறது. விண்ணப்பங்கள் வரும் 8ஆம் தேதி தான் கடைசி நாள். விண்ணப்பங்கள் பெறுவதற்கான கடைசி நாள் 8ஆம் தேதி என்றுதான் இருக்கிறது. இதற்கிடையில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயம் அப்படின்னு சொல்லி அவர் வாதிடும் போது நீதிபதி நீங்க தொடர்ந்து விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்வதில் எந்த தடையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அதே சமயம் இந்த மனுவுக்கு நீங்க 5ஆம் தேதிக்குள்ள பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார்.